ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜிலேபியும் பாதுஷாவும் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூடி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். பாதுஷா தான் ஃபஸ்ட்டு மேக் பண்ண போகிறோம். 2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். அதுக்கப்புறம் நெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் நெய் சேர்க்குறனால. நல்லா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாவை ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா அது கையில் எடுத்து இப்படி பிடிச்சோன்னா அது நமக்கு பிடிச்சிட்டு உதிரணும். அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த மாவை பிசைஞ்சுக்கிறணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது. ஊற்றினோன்னா அது ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கணும். தட்டில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் இது ஊறட்டும். ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். ஜீனியெல்லாம் ஃபஸ்ட்டு கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சினாலே கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். நமக்கு இதில் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். இப்போ இந்த இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பாதுஷாவை பாருங்கள், இந்த மாதிரி லேயராக கிடைக்கிது இந்த மாவு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த தட்டையாக தட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஷேப்ஸை மேக் பண்ணிடலாம். ஷேப்ஸ் மேக் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பாதுஷாஸை. மேக் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். லேஸாக இருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ண வேண்டியது தான். அதுக்குள்ளே அடுத்த செட் ஆஃப் பாதுஷாவையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாதுஷாவை இதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது சோக்கானா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஜிலேபி. இதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ செய்கிறேன்றதை பொறுத்து அந்த குவான்டிட்டியோட அளவை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸோட அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோள மாவு, 6 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் இருக்கோ அந்த கலர் போட்டுக்கோங்க. கலர் போடணுன்னா அது உங்களோட விருப்பம். நெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர், ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியான மாவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து கரண்டியில் ஊற்றணுன்னா அது விழுகணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவோட பதம் இருக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க போகிறோம். அதனால் கட்டிகள் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபெர்மனன்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். மாவு புளிச்சு நல்லாவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா விழுகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை வந்து ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போ 8 மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன். பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு, இன்க்ரீஸாக ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு எடுத்துட்டு அதில் மாவை ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் பால் கவர் இருந்தால் பால் கவரில் கூட உள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி கீழே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகாமல் அதை எடுத்துக்கோங்க. அடுத்த செட் ஆஃப் ஜிலேபிஸையும் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ அதுக்குள்ளே சுகர் சிரப் பார்த்துடலாம். 2 கப் அளவு சர்க்கரை, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்து வர மாதிரி இந்த சுகர் சிரப்பை கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜிலேபியை வந்து நம்ம டிப் பண்ணி ஜஸ்ட்டு கோட்டட் மட்டும் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். சூப்பரான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.